பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் அந்த கிருபையை தேவன் நமக்கு தானமாய் தந்ததுக்காய் கர்த்தரை துதிக்க. இந்த நாளிலும் சங்கீதங்கள் புத்தகம் 85 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் தேவனுடைய மகிமை வாசமாயிருக்க வேண்டும் என்பதும் நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதும் ஆமென் தேவனுடைய திட்டத்தில் ஒன்று. அது எதன் முகாந்திரம் அவர் தருகிறாரானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் முகாந்திரம். தேவனுக்கு பயப்படும் போது தேவன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, ரட்சிப்பு என்பது ஒரு விடுதலை. நாம் எந்தெந்த விஷயங்களில் ஆமீன் வெளியே வர விடுதலையாக சுதந்திரமாக முடியாமல் இன்னும் சில பழக்கங்களில் சில சூழ்நிலைகளில் அடிமைப்பட்டிருக்கிறோமோ அவைகளிலிருந்து ஒரு தேவ பிள்ளையை விடுதலையாக்குவது என்பது மட்டுமல்ல, அந்த விடுதலையோடு தேவநாமம் தேசத்தில் மகிமைப்பட வேண்டும் என்பது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளையாய் நாம் மாறும்போது, அவருக்கு பிரியமானதை செய்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நம்முடைய லைஃப் மாறும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை விடுதலை ஆக்குகும் போது அந்த விடுதலை நிமித்தம் தேவநாமம் தேசத்தில், ஜாதிகளில், ஜனங்களில், சபைகளில் மகிமைப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவனை குணமாக்கினார், கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று தேவநாமம் மகிமை அடையும். ஆனால் இன்றைக்கு தேவநாமம் மகிமை அடையாதது நம்முடைய வாழ்வு தேவ பயமற்றதாய். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நாம் எந்தெந்த இடத்தில் தெய்வமும் பயமற்று பேசுகிறோம், செய்கிறோம், செயல்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். விடுதலை நம்முடைய குறைவுகள் நிமித்தம் தாமதிக்கலாம். விடுதலை தேவ பயம் அற்றதினால தாமதிக்கலாம். தாமதிக்க மட்டுமில்ல, தேவநாமம் நம்மில் கொண்டு மகிமை அடையாமலும் இருக்கலாம். இந்த கால வேளையில் தெய்வ பயத்தோடு ஹல்லேலூயா நாம் நடந்து கொள்ளும்போது நம்மை சிறையிருப்பை திருப்புகிறவர் மட்டுமல்ல, நம்மை விடுதலையாக்குவர், தேசத்தில் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தெய்வ பயத்தோடு வாழ்ந்து கொள்ள உதவி செய்வாராக. செபிகள். நல்ல தகப்பனே, என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற இருதயம் எல்லா இருதயங்களிலும் தருவீராக. தெய்வ பயத்தோடு பேச, தீர்மானங்களை எடுக்க, நடந்து கொள்ள என்னை காண்கிற ஒரு தேவனுண்டு, என் அந்தரங்கங்களை காண்கிற ஒரு தேவனுண்டு என்கிற அந்த தெய்வ பயம் எல்லா உள்ளங்களிலும் கட்டளையிடுவீராக. அதன் நிமித்தம் ஒரு விடுதலை, சுகம், சமாதானம், உயர்வு என்று நன்மைகளை மட்டுமல்ல, அதன் முகாந்திரமுடைய நாமமும் மகிமைப்பட உதவி செய்யும். ஒவ்வொருடைய உள்ளங்களின் தெய்வ பயத்தோடு வாழ்ந்து கொள்ள உதவி செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தெய்வ பயத்தோடு நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். தேவநாமமும் மகிமைப்படும். God bless you. Praise the Lord.